பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் சரியாக எளிய 2 பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். பொதுவா இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்க்கும் பொழுது, நின்று கொண்டு பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம். இப்போ அதற்குண்டான பதிவை பார்க்கலாம். இந்த பயிற்சியில் நம்ம செய்யும் பொழுது, உங்களுடைய குதிகால் பகுதி என்பது மேலே உயர்த்தப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த ஸ்தானம். இப்போ நம்ம வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யறோம். இந்த நிலைக்கு வந்துரும். கைகளை மேல கொண்டு போறோம். கைகள் மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். உங்களுக்கு வால் சப்போர்ட்டோட வந்த பிறகு இண்டிவிஜுவலா நம்ம செய்யலாம். இதன் பேர் தோலாசனம். அதாவது ஒரு மரத்தை போல இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். அந்த வெரிகோஸ் பெயின் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அந்த வெரிகோஸும் நம்ம செய்து கொண்டு வர வர அந்த நிலைப்பாடு என்பது மாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த ஆசனத்திற்கு உண்டு. ஃபர்ஸ்ட் செய்யும் பொழுது வித் வால் சப்போர்ட்டோட செய்யுங்க. பேலன்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு சில தினங்கள் ஆன பிறகு பயிற்சிகள் நன்கு வந்த பிறகு இண்டிவிஜுவலா செய்யலாம். எடுத்த உடனே இண்டிவிஜுவலா செய்ய வேண்டாம். இந்த பயிற்சி செய்வதனால உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயம் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இப்போ அடுத்த பயிற்சி பார்ப்போம். நம்ம இது போல வித் வால் சப்போர்ட்டோட வரும். இந்த நிலையில ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். இதுல ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையும். இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் ஒரு நல்ல பதிவாக பார்க்கலாம். சாதாரண மூச்சு. இது எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். உங்களுக்கு பயிற்சி நல்லா வந்த பிறகு இண்டிவிஜுவலா செய்யலாம். கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது செய்யலாம். இப்ப செய்த ஆசனத்தோட பேர் அர்த்தாலாசனம். இதுல வால் சப்போர்ட்டோட செஞ்சோம். இண்டிவிஜுவலா செஞ்சோம். 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருந்தா, அதாவது வெரிகோஸ் அதிகமா இருந்தா, அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் தொடங்குவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு பயிற்சிகள் செய்வது என்றால் ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் பயிற்சிகள் செய்ய வேண்டாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.